ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலை இன்றைக்கி நாளைக்கு எபிசோடை பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா, வானதி பொங்கல் சாப்பிட்டுட்டு பாண்டியனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியில் பேசுகிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே தான் கண்டினியூ பண்ணுவாங்க. வானதி பாண்டியன்கிட்ட பேசுவாங்க. வானதி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கிறேன், ரொம்ப அமைதியாகவே இருக்கிறேன், எதை பற்றியும் கண்டுக்காத மாதிரியே இருக்கிறியே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் சொல்வார், நான் அமைதியாக தாண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, அதுதான் என் பிரச்சனையே, எதுக்கு இப்போ அமைதியாக இருக்கிற, என்ன தான் உன் பிரச்சனை உனக்கு, நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கிறேன், உன் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷப்பட்ட அளவு கூட நீ சந்தோஷப்படவே இல்லையே, எதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிற, என்ன தான் உன் பிரச்சனை உனக்கு, உனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, அப்புறம் என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு வானதி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு தான் ஆள் கிடைக்காத இருந்தாங்க, பொண்ணு கிடைக்காததுனால கல்யாணம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும், நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அப்போ நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்போ தான் அவங்களுக்கு ஆள் இருக்குல்ல, அவங்க லவ் பண்ணட்டும், அவங்க அண்ணி பேசுகிறத பாஷையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அண்ணன் புதுசாக கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், யாரும் இல்லைனா தானே பிரச்சனை, அரேஞ்ச் மேரேஜாக பண்ண போகிற, லவ் மேரேஜ் தானே, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற அப்படின்ற மாதிரி தான் வானதி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடி அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, அப்புறம் என்ன தான் உனக்கு பிரச்சனை, எதுக்கு இப்படி மூஞ்சி எப்படி வச்சுருக்கிற நீ அப்படின்ற மாதிரி வானதி கேட்பாங்க. அதுக்கு இல்லை, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் எங்கே தங்கறது சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இதுதான் உனக்கு பிரச்சனையே அப்படின்னு, இதுவும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போது சரி, இப்போ உங்கள் அண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் தானே இருக்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் வெளியில் தானே படுத்துக்கிறீங்க, அவ்வளோ பெரிய ரூம் அவங்களுக்கு தேவையா, பேசாத அவங்கள ஹாஸ்டலில் தங்கிக்க சொல்லலாம்ல, உங்கள் சோழன் அண்ணாக்கிட்ட கூட அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் பரவாயில்ல, அவரும் தனியாக தானே வெளியில் படுத்துக்கிறாரு, அப்போ அவங்க மட்டும் தனியாக இருக்கிறதுக்கு ஹாஸ்டல் ரூம் மாதிரி தானே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்போ அவங்க ஹாஸ்டல்லே தங்கிக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, பாண்டியன் எதுவும் பேச மாட்டார், அமைதியாக இருப்பார், நீ பேசுறதெல்லாம் யோசிச்சு தான் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ இதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டேன்னா எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அப்போ ஒன்று செய்யலாமா அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிவிட்டு, பேசாத நம்ம தனி கொடுத்தன போயிடலாம், ஆமான்னு, நீ பேசுகிறதெல்லாம் கரெக்டாக தான் பேசுகிறியா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் கேட்பாங்க. அப்புறம் என்ன, அவங்களையும் வெளியில் போகக்கூடாது, அவங்களும் வீட்டில் இருக்கணும், நம்மளும் ரூம் இல்லைன்ற, அப்போ போய் நம்ம என்ன வெளியிலேயே போய் படுத்துக்க முடியும், நமக்குன்னு ஒரு ரூம் தேவையில்லையா, அப்போ நம்ம தனியாக இருந்துக்கலாம், இங்கே என்ன நான் உன்னை வெளிநாட்டுக்காக கூட்டிகிட்டு போகிறேன், பக்கத்தில் இருக்கிற தெருவில் ஏதாவது ஒரு வாடகை எடுத்து நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் வானதி பேசின்னு இருக்கிறாங்க. இல்லை நீ தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை தெரியாத பேசுகிறியன்றது எனக்கு தெரியல, என்ன இப்படி பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் சொல்கிறாரு. எங்கள் வீட்டிலே 1008 பிரச்சனை இருக்குது, எங்கள் மாமாவால் ஏதோ ஒரு நல்லது நடக்குதுன்னு நான் இப்போ அவ்வளோ சந்தோஷப்படுறேன், ஏதாவது ஒன்று எங்கள் சொந்தக்காரங்களாம் எங்கள் அப்பா அம்மா மனசை மாற்றிட்டாங்கன்னா மறுபடியும் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டாங்க, ஏன் பாண்டி இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வானதி பாண்டியனை பார்த்து கேட்பாங்க. எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறதே பெரிய விஷயம் தெரியுமா, ஏதோ ஒத்துக்குனாங்க, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னா நீ இப்படி இருக்கிறன்னும் போது நான் என்ன தான் பண்ணுறது நான் அப்படின்ற மாதிரி தான் வானதி பாண்டியனை பார்த்து கேட்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நான் தனி கொடுத்துன்னு போகிறேன்னு சொன்னால் கூட அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க போல், ஆனால் நீ தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா போல் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கும்போது பல்லவன் அண்ணா இந்த மாதிரி சேரன் அண்ணன் கூப்பிட்றாரு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதுக்கு, சரி நான் வரேன் போடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் சேரன் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு மீந்து போயிருக்குப்பா காலையில் செஞ்சது, அதே நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே கேட்பார். சாப்பிட்டுக்கலாண்ணா, எங்கள் வீட்டில் கூட அப்படி தான் பண்ணுவாங்கன்னுட்டு சொல்லுவாங்க. அப்புறம் சோழன் என்ன சொல்வார், இங்கே என்னங்க இங்கேயும் அதே தாங்க, காரக்குழம்பு அண்ணா வச்சாருன்னா 3 நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம், இப்போ பொங்கல் தானே தாராளமாகவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசின்னு இருப்பாங்க. உடனே சேரன் பாண்டியனை பார்த்து கேட்பார், என்ன பாண்டி இப்போ உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் தானே, நாளைக்கு பொண்ணு பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியனை பார்த்து கேட்பார். பாண்டியன் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார், அப்படியே அமைதியாகவே உக்காண்டிருப்பார். உடனே சோழன் எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன இவன் நம்ம எதோ பேசுகிறோம் அமைதியாகவே உக்காண்டுக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்க.
சேரன் உடனே அவங்க வீட்டில் ஒத்துக்கினதே பெரிய விஷயம்டா, பேசாத நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுவார். இவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. உடனே வந்து இத்தனை நாளாக வந்து கொடுப்பாங்களான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ அவங்களே கொடுக்க வராங்கன்னும் போது இப்போ நீ எதுக்குடா வேண்டான்ற மாதிரி பேசுகிற அப்படின்னு. வேண்டான்லாம் சொல்ல, நான் இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், நான் அப்புறமேட்டு பண்ணிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். அப்புறமேட்டுன்னா எப்போ பண்ணுவ? அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா மனசு மாறிட்டு மறுபடியும் அந்த பொண்ணை கொடுக்காத விட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் சொல்லுவார். உடனே பாண்டியன் வந்து இதே விஷயத்தை தான் வந்து வானதியும் சொல்லியிருப்பாங்க. 2 விஷயத்தையுமே யோசிப்பாங்க. சரி நான் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்ல வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நடேசன் தான் வருவார். டேய் அந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணாதடா, அந்த பொண்ணு வந்துச்சுனாவே வீட்டை 2 ஆக்கிடும்டா, தேவையில்லாத வேலை பண்ணாத, தயவுசெய்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காத, வேறு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் வந்து சொல்லுவார். உடனே சோழன் வந்து என் மனசில் இருக்கிறத அப்படியே கிளியராக சொல்கிறாரு. இப்போ தான் பாயிண்ட்டாக பேசுகிறாரு அவர் அப்படின்ற மாதிரி பேசுனதுக்கு நிலாவும் சோழனும் டேய் அமைதியாக இரு, ஏங்க அமைதியாக இருங்க, என்னங்க நீங்கள் பேசின்னு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலாவும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நிலா மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்காது, நிலா வந்து எவ்வளோ நல்ல பொண்ணு, அமைதியான பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொன்னதுக்கு ப நடேசன் என்ன சொல்லுவார்னா, நல்ல பொண்ணு தான், ஆமாம் நான் நல்ல பொண்ணு தான் அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. உடனே நடேசன் என்ன சொல்லுவார், நீயும் நல்ல பொண்ணு தான்மா, ஆனால் நீயும் கொஞ்சம் வாயாடி தான், ஆனால் நீ பேசுகிறத என்னால் சகிச்சிக்க முடியும், ஆனால் அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் என்னால் சகிச்சிக்கவே முடியாது, தயவுசெய்து அந்த பொண்ணை வேண்டாம் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நடேசன் சொல்லுவார். இப்போ தான் கரெக்டாக பாயிண்ட் மேலே பாயிண்ட்டாக கரெக்டாக பேசுகிறாரு, எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். உடனே நிலாவும் சேரனும் வந்து டேய் வாய் மூடுற, அமைதியாக இருடா அப்படின்னு, அவன் அமைதியாக இருக்கிறான்றதுனால நீ ஏதாவது பேசின்னு இருக்காத நீ அவங்ககிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். அதனால பாண்டியன் வந்து எந்த ஒரு பதிலும் கிளியராக கொடுக்காம ஒரு குழப்பத்தில் இருப்பார். உடனே பாண்டியன் வந்து சரி நான் போகலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிவிட்டு அந்த ட எபிசோடை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸை தான் காமிப்பாங்க. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ராகவ் வந்து நிலாவை உள்ளார கூப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு உள்ளார போவார். உடனே திவ்யா வந்து என்ன சொல்லுவாங்க, என்னடி பிரச்சனை இன்றைக்கி அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு எனக்கு தெரியல, நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போவாங்க. ஏங்க நான் வந்து உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து தானே ஒரு விஷ் பண்ணேன், இதை கூட வேலை செய்கிறீங்கன்னு தானே விஷ் பண்ணேன் நான், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ கேவலமாக ஒஸ்ட்டாக அனுப்பி வச்சுருக்கிறீங்க, நீங்கள் படித்தவங்க தானே, இந்த மாதிரியே அனுப்புவீங்க மெசேஜை நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. நான் என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன் காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு இவங்க ஃபோனை காமிச்சார். அதுக்கப்புறம் தான் நிலா யோசிப்பாங்க, நேற்றுக்கு நிலா சோழன்கிட்ட தானே ஃபோன் இருந்தது, அவரும் அனுப்பிச்சிருப்பார் போல், இது சோழன் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா மனசுக்குள்ள நினச்சிட்டு இருப்பாங்க. என்ன இந்த மெசேஜ் நான் அனுப்பவே இல்லைன்னு மாற்ற போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் ராகவ் திட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் எவ்வளோ டீசெண்டான கேர்ளாக இருந்து இந்த இவ்வளோ ஒரு ஒஸ்ட்டாக அமுச்சு வச்சுருக்கிறீங்க மெசேஜ் நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து திட்டிட்டு உள்ளார போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்லாம் நான் சுத்தமாக தூக்கமே இல்லைங்க, இந்த மெசேஜ் பார்த்ததுலேருந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு, ஒரு வாழ்த்து சொன்னதுக்கு இவ்வளோ ஒஸ்ட்டாவா நீங்கள் மெசேஜ் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி தான் ராகவ் திட்டிட்டு உள்ளார போயிடுவார். நிலா வெளியில் வருவாங்க. உடனே திவ்யா கிட்ட சொல்லுவாங்க, இது என்ன பிரச்சனை கேட்டதுக்கு அந்த பிரச்சனை இப்போ என்னால் சொல்ல முடியாது, நான் அப்புறமேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னியே, அதில் வேணால் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து கேட்பாங்க. அதுக்கு அமௌண்ட்டு ஷேர் பண்ணணும் இல்லையா, சரி நான் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேசி பார்க்குறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து நிலா கிட்ட சொல்லுவாங்க. அடுத்தது மெக்கானிக் ஷாப் தான் காமிப்பாங்க. வானதி வந்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு பாண்டியன்கிட்ட வருவாங்க. பாண்டியன் வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பார். அந்த பையன் வந்து அண்ணா இந்த வேலைக்கு இதை பண்ண சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி மாற்றி பண்ணிட்டுருக்கிறேன்னு எனக்கு தெரியும் போடா நீ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வானதி ஒரு ஜாலியாக சந்தோஷமாக மெக்கானிக் ஷெட்டில் வந்து வந்து பாண்டியன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் கேட்பார், இன்னைக்கு என்ன வானதி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நீ, ஆமாம் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர போகிறாங்கல்ல பாண்டியன் என்ன, அதனால தான் அந்த சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி, அப்படியே இது சொல்லவே இல்லை நீங்கள், ஆமாம் வந்துடு நீயும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து அந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்லவனும் அவள் கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து ரோட்டில் கையை பிடிச்சிட்டு நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து சோழன் தான் வராரு. சோழன் வந்து பார்க்கல, ஆனால் பல்லவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வந்து சோழனை வந்து பார்த்துட்றாங்க. பார்த்ததுனால அவங்க நடக்கிறத வந்து நிப்பாட்டுறாங்க. உடனே வந்து பல்லவன் ஏன் அப்படின்ற மாதிரி பார்த்ததுக்கு, அந்த மாதிரி உங்கள் அண்ணன் எதிரில் வராரு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுப்பாங்க. இவரும் வந்து அப்படியே
அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோடில் வந்து காமிச்சுட்டு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து பார்க்க மாட்டார். ஏன்னா இவங்க அதுக்குள்ளே போய் மறைச்சிக்குவாங்க. சோழன் வந்து பார்க்காத போகிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனையை காமிச்சாங்கன்னா இன்னும் பாண்டியன் பிரச்சனையே முடியாத இருக்க பட்சத்தில் அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை வந்து காமிக்க மாட்டாங்க. அதனால் இவர் சோழன் வர்றது பார்த்து சோழன் வந்து அவங்கள பார்க்கல இல்லையா, அவங்க தான் சோழனை பார்த்துட்டாங்க இல்லையா, அதனால் அவங்க 2 பேரும் போய் மறைச்சிக்குவாங்க. சோழன் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க கதையை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிலா தான் வருவாங்க. நிலா வந்து சோழனுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, நீங்கள் ராகவுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட கேட்பாங்க. இல்லைங்க நான் எதுவும் அனுப்பலையே, பொய் சொல்லாத சொல்லுங்கள். ஆமாங்க அவன் விஷ் பண்ணுறது மெசேஜ் அனுப்பிச்சான், எனக்கு செம காண்டாயிடுச்சு, அதனால் நான் அவனை திட்டி அனுப்பிச்சி விட்டேன் மெசேஜ். அவன் எதனா சொன்னானா, எதனா திட்டினானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. திட்டினானா? அவ்வளோ அசிங்கமாக கேட்டேன். அவ்வளோ ஒஸ்ட்டாக மெசேஜ் அனுப்புவீங்க, அதை என்கிட்ட கூட நீங்கள் சொல்லவே இல்லையே, ஏன் என்னை கேட்காம எதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழன்கிட்ட பேசுவாங்க. இது என்னங்க இருக்குது, அவன் அனுப்பிச்சா எனக்கு பிடிக்கல அதனால் அனுப்பிச்சி விட்டேன் நான். அட்லீஸ்ட் நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்க போகிறேன், நான் ரிப்ளை பண்ணாத விட போகிறேன், நீங்கள் எதுக்குங்க அந்த மெசேஜ் அனுப்பிச்சி விட்டீங்க, அவன் என்னை எப்படி பிடிச்சி திட்டினான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. அவன் திட்டினான்னா அவனுக்கு மறுபடியும் இருங்க, அவனுக்கு 2 அடி கொடுத்தா தான் அவன் அடங்குவான்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவாங்க. நிலா வந்து சொல்லுவாங்க, இன்னொரு முறை கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல உங்களுக்கு, முதல்ல நான் வேறு வேலை எங்கன்னா பார்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நான் அது வரலையும் எனக்கு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நான் அமைதியாக தான் இருந்து ஆகணும், அதனால் நீங்கள் எதுவும் மறுபடியும் பிரச்சனை பண்ணாதீங்க, அவனை கூப்பிட்டு அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வானதி தான் காமிப்பாங்க. வானதி வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணி நாளைக்கு எத்தனை மணிக்கு வர அதெல்லாம் கேட்டுருப்பாங்க. எல்லோரையும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வா, நாளைக்கு நான் காலேஜுக்கு போகல, நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், நீ வா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வானதி வந்து பாண்டியன்கிட்ட சொல்லுவாங்க. நான் வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க சொல்லுவாங்க. இவங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க ரெடி ஆகிட்டு. இவர் மட்டும் பாண்டியன் வந்து இன்னும் மெக்கானிக் ஷாப்லேருந்து வரவே மாட்டார், அங்கேயே வெயிட் பண்ணிட்டுருப்பார் லாக் பண்ணிவிட்டு. வானதி உடனே கால் பண்ணி கேட்குவாங்க, ஏங்க வரவே இல்லை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்து கதையை எடுத்துகிட்டு போவாங்க. அதுக்கு சேரன் என்ன சொல்லுவார்னா, வரேன்ப்பா இன்னும் இவன் வரல அப்படின்னு. இல்லை நான் கால் பண்ணேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது, எங்கே போயிருக்கிறாரு பாண்டி, எங்கேனா அனுப்பிச்சிருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. எங்கேயும் அனுப்பலப்பா, கடையில் தான் இருக்கிறான், இன்னும் வந்துட்டுருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாளைக்கான எபிசோட வந்து முடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.